ஹை காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஒரு ட்ரிப் போகிறோம். போகிற வழியில் என்ன இடம் நீங்களே தெரிஞ்சு கொள்வீங்க. அப்படி எப்படின்னு தமிழ்லைன் பார்த்து தெரிஞ்சு கொண்டுருவீங்க. ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, ஆனால் போகிற இவென்ச்சுவல் வீடியோவில் பார்ப்பீங்க. நான் ரெடி ஆகிட்டேன். அடுத்தது இப்போ தலை வருவார், வந்துட்டு கோபியை ஏற்றிட்டு அங்கே ஷரோனுக்கு இன்னைக்கு ஷிஃப்ட்டு. அவனை எப்படி பிக்கப் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ. இப்போ போய் ஷரோன் ஏற்றிட்டு சாரி கோபி மறந்துட்டு கோபி ஏற்றிட்டு இன்னும் மொப்படிச்சிட்டு அப்படியே ஷரோன் ஏற்றிட்டு கோயிலுக்கு போவேன். உனக்கு எடுத்துட்டு கோல் எடுத்து முடிஞ்சுட்டா? அப்ப சரி. அவனை ஏத்திட்டு கோபியை ஏத்திட்டு ஷரோனை ஏத்திட்டு ஷரோனை விட்டுட்டு அவர் ரெடியா சொல்லிட்டு நான் கோயில் போயிட்டு வரோம். பெட்ரோல் அடிச்சுட்டு கோயில் போயிட்டு வந்துடும் அந்த டைம்ல. ஓகே, அப்ப see you soon. சீட் பெல்ட் மறந்துட்டேன், சாரி. அப்பயும் படிச்சு கார் வாஷ் நேத்து பண்ணலான்னு சொன்னேன். தலை கேக்கான பெட்ரோல் நேத்து அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பை தி வே கார் வாஷ் அந்த கார் வாஷ் நாங்க கூச்சமா இல்ல? ஒரு கல்யாணத்தை கட்ட சொன்னாங்க. அழகா சிக்மா இவர் சிக்மா நான் சிக்மா கிடையாது. நான் சிக்மா 100% சிக்மா. நீங்க எல்லாரும் பொண்ணு பார்த்தாங்க அந்த நேரம். நான் பார்த்தேன் ரெஸ்டாரன்ட் போயிட்டு வெயிட்ரஸ் பார்த்தேன் வைங்களேன். ஏதோ ஒரு 10 வருஷம் பழகுன மாதிரி பேசுவாரு. எல்லாரும் ஹியூமன் நேச்சர். I'm trying to be nice to everyone. Trying to be nice. நானே சேரோன் அந்த கேப் எடு. நான் வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரோவர்ட் गाइस. கேப் மறந்துட்டேன். என்ன தல? இல்ல நான் ரெண்டு கேப் போட்டுங்க லக்கேஜ்ல போட்டு. லக்கேஜ்ல போட்டு லக்கேஜ் ரெண்டு நானும் ஆட் லக்கேஜ் தான். நான் வந்து விடாமுயற்சியில வர மாதிரி அந்த பேக் அந்த பேக் தான் நானும் கொண்டு வந்தேன். அது வந்து இதுதானே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கேரி பேக். இல்ல அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்ன பேரு? இல்ல கோபி, அது டிராவலிங் பேக். பக்கத்துல வந்துட்டோம். இப்ப ஒரு இறக்கிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ள நாங்க டக்குன்னு போய் கோயிலுக்கு போயிட்டு கோயில் கேளுங்க. அதுல என்ன நேரம் எந்த ஸ்லீப் காய்ஸ்? 10 மணி 7:30 இன்ட்ரோ எடுத்தேன். இப்பதான் காபரா விட்டு தர போறோம். அந்த क्वेश्चन இஸ் ஆர் வி ரெடி? உனக்கு செக் இன் கிடையாது. நடுவுல ஸ்டாப் பண்ணி நீ இறங்கி போய் டிக்கிலே கார் தான் நின்னுட்டா இருக்கு. நடுவுல ஒரு ஸ்டாப் பண்ண இருக்கு. இங்க ஒரு ஸ்டெப்ல ஸ்டக் ஆயிட்டாரு. அடே எடுத்துட்டியா? இதுதான் ஒன் ரூட். இப்போ ஹைவே அங்க இருக்குன்னா இப்போ இதுலேயே வந்து ஒவ்வொரு ஒரு 68 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்ஸுக்கு ஒருக்கா ஒன் ரூட்ஸ்ன்னு இருக்கும். அப்போ யாராச்சும் வாஷ்ரூம் போகிறேன்னா இல்லாட்டி இப்படி கோபி மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னா பண்ணிக்கொள்ளலாம். என்னடா ஓ மெயின் கேரக்டர் எங்க? மெயின் கேரக்டர் இன்ட்ரோ. டான் 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 டான். டிஷ்யூ பாக்ஸ்ல வர தல. என்னடா டிஷ்யூ பேப்பரோட பண்ணு தல. ஆயோ ஓகே தல. என்னடா பண்ற ப்ரோ அட் ஒன் ஜப். எங்க மொத்த டிஷ்யூ நீ அத ஏர்போர்ட்ஸ் வந்து கொடுத்து நீ வந்து எனக்கு வந்து காசு இல்லை, கையில கேஷ் இல்லை, நீ வந்து இதை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஃபுல் டேங்க் கேஸ் அடிக்கணும்னு கேட்டான். நான் சொன்னேன் இல்லை எனக்கு என்கிட்ட கேஷ் இல்லை,
நீ வந்து ஏன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன், அவனுக்கு கொடுத்துட்டேன், ரிட்டர்ன் பண்ணேன். அதான் எடுக்காதீங்க முதல்ல அதை நீங்க கையில எடுத்தீங்களா? இல்ல நான் எடுத்து பார்த்தேன், ஏதோ என்ன டவுட் கேக்குறான்னு கன்ஃபியூஸ் ஆனேன். அவன் பேசுறது எனக்கு கையில எடுத்தவ கத்தி இருக்கணுமா? மிஸ்டர் பீஸ்ட். மிஸ்டர் ப்ரீ. ஓகே போட்டோ ட்ரான்சிஷன் गाइस. ஏ வாடா பின்ன சொல்லிப்பீங்க பார்த்தேன். என்னடா கொஞ்சம் அதே திரும்ப டவுட். லென்ஸ் கேப்ப கரெக்ட்டா காலையில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆளுக்கு ஒரு தேசத்தில் இருக்கேன். விதுஷன் வந்து ஸ்டார் பாக்ஸ், தால டிமாட்டன், கோபி பர்கர் கிங். நான் இங்கே சீட்டை பிடிச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டான். ஏ நல்லா இருக்குடா பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் குடிக்க எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கு பார்க்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார் பக்ஸில் க்ரௌடே இல்லை, டிமார்ட்ஸில் அவ்வளோ. ஆனால் இந்த ஆள் வேணுமுனே போய் வீம்புக்கு போய் வாங்கினாரு. அதுதான் இப்போ வந்து பார்த்தோன்னா இது வாங்கிட்டு வந்தேன். பார்க்க நல்லா தான் இருக்குது, மில்க் ஷேக் மாதிரி இருக்குது. ஆனால் குடிச்சு பார்த்தா தான் பார்க்க நல்லா இருக்கும். ப்ரெசன்டேஷன் வேறு வருது. அந்த பீமா கசக்குது. அப்படி கசக்குது. சரி நானும் ஒரு ட்ரை பண்ணேன். தீர்த்தம் இது பாப்பா, நான் அப்படி ட்ரை பண்ணேன். என்னன்னு அது? எருமை பாட்டு சாமி. நல்ல வேலை. நானும் பார்த்தேன் என்னடா கார்ல அங்க பின்னாடி இருந்து இப்படி எடுக்கலாம் நொட்டலாம்னு எடுத்து பார்த்தா தெரியும். இங்க இருந்து அப்படியே பின்னாடி இருந்து இப்படி சொல்லுவாங்க, திருப்பி எடுக்கலாம். அப்படி எப்படி கையை கொண்டு வரணும்? கோபி வாங்க, கோபி கோச்சிக்கிறாங்க. கோபி பரவாயில்ல, கோச்சிக்கிறேன். இப்ப வந்து நாங்க உள்ளவருக்கு வந்து கீழே 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 கொண்டு வர மறந்துட்டு கொண்டு வந்து துவைக்கணும். ஒரே ஒரு ஜட்டு தான் இருந்துச்சு, அந்த ஜட்டியை போட்டு வந்துட்டேன். இப்ப மிச்சம் 2-3 நாளைக்கு தேவையான வீட்டுக்கு போய் தான் துவைக்கும். இந்த 2 நாளைக்கு தான் வால்மார்ட் ஸ்டாப் பண்ணிருக்கோம். வால்மார்ட் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதனால ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஓகே கைஸ், உள்ள போறோம். ஓகே கைஸ், எங்களுக்கு தண்ணி பொருள் வேணும். 97 இவ்வளவு போதுமா? போதும்னு நினைக்கிறேன். அது வாங்கணும். அது கூட இல்ல, ஒரு நாளைக்கு 24 12 ஆடா. இது போதும்னு நினைக்கிறேன். இது போதும்னு நினைக்கிறேன். 97 cents. டடா பாத்ரூம் தண்ணியை ரீஃபில் பண்ணி குடிப்போம். சரி வாடா. சரி. ஓகே கைஸ், பர்ச்சேசிங் முடிஞ்சு வால்மார்ட்ல. சக்சஸ்ஃபுல் பர்ச்சேஸ் ஜஸ்ட் ஒன் இப்போ அடுத்த ஹனி போத்தல் கேஸ் அண்ட் எனிதிங் எல்ஸ். நான் ஒரு பாஸ்கெட் பால் எடுத்துருக்கோம். பாஸ்கெட் பால் பின்னாடி வருது. அவ்வளவுதான் கைஸ். வால்மார்ட் பக்கம் எப்பயாவது இருக்கதான் போறது. என்ன லைசென்ஸ் ஒட்டாவா. பார்லிமெண்ட்டுக்குன்னு வந்தோம். பார்லிமெண்ட்டில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஏர்லியாக ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லி வெளியில் மட்டும் சும்மா சுற்றிக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்லிமெண்ட் சொன்னாங்க, ஆன்லைனில் போய் ட்ரை பண்ணால் ரிசர்வ் ஆகலை. ஆஸ் யூஸ்வல் பார்லிமெண்ட் பிளான் ஃப்ளாப்டு. ஸோ நீ பார்க்குறீங்கன்னா இதுதான் பார்லிமெண்ட்டு. இதுதானே அதுதான் பார்லிமெண்ட். அது பார்க்க வந்து என்னடா ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. நானும் படம் பார்க்கல, பட் அப்படி சொல்லலாம். நான் பார்க்கல. பார்ட் 1 தான் பார்த்தேன், நான் பாய் தான் பார்த்தேன். உயிரோட இருக்கு. சாரி கைஸ், டோன்ட் வன்மம் கக்காதீங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட். இதுதான் வந்து என்ன தலை சொன்னீங்க? சுப்ரீம் கோர்ட்டா? சரி, அங்க கம்பில அப்படி முட்டு பட்டுருவேன். இப்போ வந்து போட்டோலாம் எடுத்துட்டோம். வேற உள்ளுக்கு போக கிடைக்கல. ரிசர்வேஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் பண்ணல, எனக்கு அதை தெரியாது. டைமும் இப்ப 5:40 ஆயிடுச்சு. கோபி பாருங்க எப்பயும் ஒளிஞ்சுதான் இருக்காரு. கேமரா இக்னோர் பண்ணிட்டு இருக்காரு கோபி. ஆமா பிடிக்கல. 4:30 தான் கடைசி இது. அப்ப எங்களுக்கு வர கிடைக்கல. அப்ப இன்னொரு நாள் நாங்க கண்டிப்பா பார்லிமெண்ட் வருவோம். அன்னைக்கு வீடியோ போடுறோம். இப்ப
கேப் மான்ட்ரியல் கேப் இப்போ மான்ட்ரியல் போறோம். இப்போ மான்ட்ரியல் போறோம். அங்க ஹோட்டல்ல வைபே எஸ் வைபே எத்து மாமே தல பாத்து எல்லாம் போஸ்ட் இது ஒரு பிச்சைக்கார வாந்தி போட்ட மைக்கு. ஓகே பட் நெவர் மைண்ட். தூங்கி எழும்பி தேங்க்ஸ் டு தல ஃபார் டிரைவிங் அஸ் சேஃப்லி. அதே நம்பிக்கையில தூங்கினோம். தூங்காம பார்த்துக்கிட்டதுக்காண்டி தலைய ஃபைனலி மான்ட்ரியல் வந்துட்டோம். ஐயோ மறந்துட்டேன், சாரி. இப்போ ஹோட்டல் செக் இன் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டோம். விதுஷன் லகச்ல அரை கேக்கலாம். இந்த பாடி பில்டர் விதுஷன். ஸோ இதுதான் ஹோட்டல். பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ். ஸோ இது பட்ஜெட்டுக்கு எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நான் நைட்டுக்கு ப்ரைஸ் தான் ஒன் டே ஸ்டேக்கு என்ன நைட் ப்ரைஸ் போட்டோட இதுக்கு இதை போட்டு வர எப்படி வர போகுது? மழையே பெய்ய போகுது. ஓகே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இல்லை உள்ள போவாது தான் குளிர ஆரம்பிச்சிச்சு. ஓகே கோபி வித் சம் சயின்ஸ். திரும்ப டோன் பிடிக்கலாம். தேங்க்யூ. ஆனா விது இது உண்ட வீடுமா இருக்குடா. நல்லா இருக்கு. வீடியோ நல்லா இருக்கு. வீடியோ செமையா இருக்கு. அந்த ரூம் நல்லா பார்ப்போம். இது இன்னும் கீ இருக்கு. Are we ready boys? 348 தானே சார்? என்ன அவட்ட கேக்குற? ஓகே. ஓகே. இது எங்களோட ரூம். என்னடா லைட் இல்ல கிரீப்பியா இருக்கு. லைட் அதுக்குள்ள போன டெஸ்க் அந்த கீயை தூக்கி போடு. எனக்கு கிரீப்பியா இருக்கு. மைக்ரோவேவ்ல இருக்கு குக். ஓ மை காட். நைஸ். பரவாயில்ல. இந்த பிரைஸ் டிவி எல்லாம் இருக்கு. டிவில ப்ளூடூத் ஸ்பீக்கரை போட்டு டான்ஸ் ஆடலாம். அதுல பார்த்தானே மனசு மாறிடாதீங்க. இதான் டபுள் பெட். ஓகே. வை நாட்? டெலிஃபோன் இருக்கு. இங்க அங்க இருக்கிறது தான் ஒலிம்பிக் ஸ்டேடியம். பாத்தீங்களா? எப்பயோ கனடாவில் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கா? நடந்தா அந்த ஸ்டேடியத்துல பேர் ஒலிம்பிக். ரொம்ப நல்ல ஆர்கிடெக்சர். இங்க இருந்து எங்களுக்கு ஒழுங்கா காட்ட முடியல. கார்ல தான் பார்த்தோம். ஓ ரொம்ப நல்லா இருக்கு. அதான் தூரத்துல இருந்து பார்க்கல அந்த ஃபுல் கன்ஃபியூஷன். அந்த பில்டிங் கட்டி முடியலையா, கட்டுறாங்களா பார்த்து கிட்ட வந்து பார்த்தா தான் கீழோட ஸ்டேடியம். அதுக்கு அங்கிட்டு அதுதான் ஸ்டேடியம் கீழே. ஓ நான் நினைக்கிறேன் அந்த பான் ஃபயர் ஏத்துறது அப்படி ஏதாச்சும். ரொம்ப அழகா இருக்கு தானே. பெஸ்ட் ஆர்கிடெக்சர். ஓ இதுதான் கைஸ் ஃபெரிஸ் வீல். கிட்ட போயிட்டு அப்படியே திரும்பி வரப்போறோம்னு நினைக்கிறேன். காசு ப்ரைஸை கேட்டுட்டு அது நடக்க போகுது. ஓகே நாம சொன்ன மாதிரி தான் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். என்னது இப்போ போனஸ் பில்லே திரும்பி வந்துட்டோம். போனஸ் பில்லு திரும்பி வந்துட்டோம். ஏன்னா பிரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு $25. $27. நானே கட்டுறேன். சாரி டாக்ஸோட $158. கரெக்டா? 4 பேருக்கு 150. டாக்ஸோட $158. ஓ $27. நாட் வர்த் இட். ஒழுங்கா தெளிவா அடே டோட்டல் காஸ்ட் $158. 4 பேர் 4 பீப்புளா? per person 27%. ஓகே அதேதான். அது வேற இன்னொரு இன்ட்ரெஸ்ட். வர்த் இல்ல. ஏன்னா $25 பாக்கிங்க. $25 பாக்கி. அது ஒரு ஹைலைட். கொடுப்பாங்க உங்களுக்கு. அண்ட் நான் பெட்ரோலே $120 தான் அப்படி பார்த்தா எங்க கிட்ட போயிட்டு இவ்வளவு பெரிய காசு டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஹோட்டல் ரூம் பட்ஜெட் இப்ப என்ன பண்றாருன்னா அந்த அழகான சீனரியை வீடியோ எடுக்கிறாரு. விது என்ன பண்றானா அதே அழகான சீனரியை வீடியோ எடுக்கிறாரு.
கோபி என்ன பண்றாருன்னா அதே சீனரி வீடியோ எடுக்கிறாரு. பாத்தீங்கன்னா ஊட்டஸ் அதான் நீங்க டின்னர் வந்து இதுதான் முடிச்சுட்டு அப்புறம் பெட்ல போய் தூங்கிட்டு நாளைக்கு காலைல இதுதான் இன்னைக்கு நானோட கடைசி எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய் பாய். இப்ப ஊட்டஸா சாப்பிட்டு வந்தோம். ஃபுட் எப்படின்னு பியூர் ஷிட் அதான் 141 பில் வந்துச்சு. பில் வச்சிருக்கீங்க 141 பில் வந்துச்சு. பியூர் ஷிட். அது வச்சு பரவாயில்ல. நாங்களாச்சும் சாண்ட்விச் சாப்பிடுவோம் எல்லாரும். ஆனா இந்த ஆள் மட்டும் ஏதோ எல்லாம் சாப்பிட்டு நம்ம ஈஸியா உட்காந்துட்டு இருக்காரு. 141 பாருங்க. ரொம்ப மொக்கம். நெவர் ட்ரை ஊட்டஸ். எங்களுடைய மான்ட்ரியல் ட்ரிப் வீடியோவில் அண்ட் இப்போ வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டாங்க. இப்போ நான் அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் போகிறேன். ஓகே காய்ஸ், சத்தா இவ்வளவுதான் கடைசியா மொண்டே முடிச்சிட்டோம். அப்புறம் திரும்ப ஒன்டாரியோ டொரண்டோ பின்னாடி இருக்கிறது தான் கோபி. மொண்டே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே மூடுங்க கோபி.